சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. அவங்கக்கிட்ட அப்படி ஒரு கேரக்டர் வந்து இருந்துட்டுருக்கு. ஹி கேன் பி லைக் ஆர்மி மேன், ஹி கேன் பி லைக் அ ஜோக்கர், ஹி கேன் பி லைக் அ ஆஃபீஸ் பாய். எல்லா இடத்துக்கு தகுந்தாப்புல அவங்க மாறுவாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். இது வந்து அவங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி செயல்படும். இதை எந்த ராசிக்கும் அது செயல்படுறது ரொம்ப கஷ்டம். இவங்ககிட்ட ஒரு பிளான் வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது பார்ட் ஆஃப் கேரக்டர்னே சொல்லுவாங்க. பார்ட் ஆஃப் கேரக்டர்னால், அதாவது இவர்கள் தனக்காகவும் தன்னுடைய எதுக்காகவும் என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். தன்னுடைய விஷயத்துக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ உங்களை பகைச்சிக்கணும், இவங்ககிட்ட நட்பு வச்சுக்கணும், இவரை பகைச்சிக்கணும் அப்படின்னா ரெடியாக இருப்பாங்க. எங்கள் கமல் சார் ஒரு படத்தில் நாயகனில் அவரை வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்களோட அவங்க பையன் வந்து இறந்துட்டாருன்னா அங்கேருந்து அந்த வாக் பண்ணி நடந்து வருவார், அப்படி தடுக்குவார். அந்த 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 இது வந்து எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. டக்குன்னு இப்படி திரும்ப முகம் மாறும். அந்த குணம் வந்து இருக்கும். அந்த குழந்தைகிட்டேருந்து இப்படி அந்த திரும்புகிற இடத்துல அந்த அந்த நபருக்கு உண்டான நபராக மாறிடுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் நபருக்காக அவங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய குணம் யார்கிட்ட இருக்குது? சிம்மராசிக்கு இருக்குது. கண்டிப்பாக சார், அது அவங்ககிட்ட இருக்கும்.